வெல்கம் டு மை சேனல். சரியான விடை. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். தொல்காப்பியம் குறிப்பிடும் வாழிடங்கள் இல், மனை. அகநானூறு 346வது பாடலில் வரும் நும்மனை என்பது கணவனின் இல்லம். தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்கம் மணந்தகம். தாய்வழி குடும்பங்களில் குலத்தொடர்ச்சிக்கு உரியவர் பெண்கள். மணமக்களின் வாழ்விடம் என்பது கணவனகம். தாய், தந்தை, குழந்தை மூவருமுள்ள தனி குடும்பம் நெருக்கமான குடும்பம். இன்றைய தொழில் சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் குடும்பம் தனி குடும்ப வகை. ஆதி குடிகளிடம் இருந்த முக்கியமான குடும்ப முறை தனி குடும்ப முறை. தலைவனும் தலைவியும் டேஷ் காத்தலே இல்வாழ்வின் பயன் மனையறம். மனையறம் காத்தலே இல்வாழ்வின் பயன். கூற்று 1. மனிதனை சமூக வயப்படுத்தும் பணியை குடும்பம் தொடர்ந்து செய்து வருகின்றது. கூற்று 2. ஐங்குறு நூற்றில் சேர நாட்டு மருமக்கள் தாய முறை பற்றி கூறப்பட்டுள்ளது. கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று 1. தனியாக வாழுமிடம் தன்மனை என்று அழைக்கப்பட்டது. கூற்று 2. குடும்பு என்னும் சொல் தனியாக வாழ்தல் என்ற பொருளை உணர்த்துகிறது. ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று 1. மணந்தகம் என்பது முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டமாகும். கூற்று 2. தாய், தந்தை, குழந்தை மூவருமுள்ள தனி குடும்பம் தொடக்க நிலை குடும்பம் எனப்படும். ஆன்சர் கூற்று 2 சரி. கூற்று 1. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயே பொறுப்பேற்றிருந்தான். கூற்று 2. கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்தது எதிர்வழி விரிந்த குடும்ப முறை ஆகும். ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. சரியானதை தேர்க. குடும்பு தன்மனை. 10 சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை. இல், மனை, நன்னூல், புக்கில் நிரந்தரமாக தங்குமிடம். ஆன்சர் 10 சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை. சரியானதை தேர்க. சிறுவர் தாயே பேரிற் பெண்டே. புறம் 276. வானரை கூந்தல் முதியோர் சிறுவன். புறம் 270. முளரி மருங்கின் முதியோர் சிறுவன். புறம் 278. செம்முது பெண்டின் காதலஞ்சிறா அன். கலிப்பாலை 8. ஆன்சர் முளரி மருங்கின் முதியோர் சிறுவன். புறம் 278. சரியானதை தேர்க. குரம்பை நகரம். புலப்பில் கூட்டு இல்லம். குடில் உச்சிப்பகுதி. வரைப்பு வாழிடம். ஆன்சர் வரைப்பு வாழிடம். பொருந்தாததை தேர்க. மணந்தகம் விரிந்த குடும்பம். பொருத்தி தேர்க. சிலம்பு கழி. ஐங்குறு நூறு. குடும்பு கூடி வாழ்தல். குடும்பம் திருக்குறள். புலப்பில் குறுந்தொகை. பொருத்துக. மருமக்கள் தாயமுறை 10 அறிவுரை. செவிலித்தாய். செவிலித்தாய் ஆமை. சிலம்பு கழி நோன்பு. எந்த சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது? குடும்பம். குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை திருமணம். சரியான கூற்றுகளை கண்டறிக. இன்று நாம் வழங்கும் திருமணம், குடும்பம் ஆகிய 2 சொற்களும் தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் எங்கும் இடம்பெறவில்லை. குடும்பம் என்னும் சொல் முதலில் திருக்குறளில் தான் வருகிறது. 1029. சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையன. 3 சரி. இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் மனைவியோர் கிளவு கேட்கும் வழியதுவே மனையகம் புகாஅக் காலையான என்னும் தொல்காப்பிய நூற்பாவில் குறிப்பிடப்படுபவை இல், மனை ஆகிய 2 வாழிடங்கள். மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவன் இல்லத்தையும் பிரித்து பேசும் நூல் அகநானூறு.